நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்ம ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் நிலவரத்தை பற்றி ஓவரால் நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். என்னென்னா தினந்தோறும் ஒவ்வொரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் சில நேரங்களில் ஈரான் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இஸ்ரேல் சொல்கிறது பொய், இல்லை அமெரிக்கா அவர் ட்ரம்ப் ஒரு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாம் வந்துட்டுருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் அப்டேட் நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்ப வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது அலி லாரிஜானி. அவர் ஒரு டெரர் பீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவரை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இஸ்ரேலோட இஸ்ரேல் காட்ஸ் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் என்னென்னா, எதுக்கெடுத்தாலும் இஸ்ரேல் காட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி முன்னாடி வர்றாரு. மீடியாவோ அல்லது அங்கே உள்ள மீட்டிங்கோ அதுக்கு அவர் தான் முன்னாடி வர்றாரு. வேறு யாரும் முக்கியமாக நெத்தனியாகு எதுக்குமே வரலை. அவர் நேரத்தெல்லாம் வீடியோ போட்டாங்க, ஒரு காஃபி கப் வச்சு அவர் நெத்தனியாகு காஃபி கப் வச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தார். அது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு எல்லோரும் நிறைய பேர் அதை எல்லாம் டீகோட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, அலி லாரிஜானியை மிசைல் போட்டு நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை ஈரான் கன்ஃபார்ம் பண்ணலை. அவர் அலி லாரிஜானியோடு சேர்த்து இன்னும் ஒரு அவரோட பேசிஜ் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்ற அதோட ஹெட்டு யாருன்னா குலாம் ரேசா சுலைமானி அப்படின்னு அவரையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் என்ன சொன்னாரோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அவர் அலி லாரிஜான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கைப்பட எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த அமெரிக்கா பற்றி, இந்த போரை பற்றி அவர் கைப்பட எழுதுகிற எழுத்தெல்லாம் வேறு யாரும் படாருன்னு பண்ண முடியாது, எழுதி பண்ணியிருக்கிறார். அப்போது அவர் கொல்லப்படவில்லை அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று. இப்போ நம்ம எம்பிஎஸ் முகமது பின் சல்மான், சவுதி அரேபியாவோட டிஃபேக்டோ ரூலர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவை ப்ரெஷர் கொடுத்துக்கிறார், என்னமாவது பண்ணி ஈரானை மொத்தத்துக்கு ஸ்மாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்கணும், ஈரானோட ஒரு இணக்கம் இருந்துடலாமே அப்படின்னா இல்லை. அதுக்கு பெரிய அளவுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, இப்போது ஈரான் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த கல்ஃப் ரீஜியனில் மன்னராட்சி கிட்டத்தட்ட ஒழிக்கப்படும் அப்படிங்கிற பயம். அதனால் ஈரானை ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க, நாங்கள் வழக்கம் போல் மன்னராகவே இருந்துக்கிறோம், உங்களுக்கு சேவகம் செய்ய தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் அவர் எம்பிஎஸ் அதாவது முகமது பின் சல்மான், சவுதி அரேபியாவோட டிஃபேக்டோ ரூலர், க்ரௌன் பிரின்ஸ், அவர் அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈராக்கில் இருக்கிற யுஎஸ் எம்பசி அதை ட்ரோனை வச்சு அந்த தாக்குதல் வீடியோலாம் பார்க்கணுமே, அப்படி தாக்கியிருக்காங்க. அதாவது அமெரிக்காக்காரங்க அந்த ரீஜன் இருக்காத, நாங்கள் உங்களை கண்ணில் பார்த்தாலே ட்ரோனை வச்சு அடிப்போம், மிசைலை வச்சு அடிப்போம் அப்படின்னு போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அதுபோக இந்த டான்ஸிங் மிசைல் நம்ம இந்த சார்பட்டா பரம்பரை படத்தில் பார்த்துருப்போம். அதாவது டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு சாதாரணமாக டான்ஸிங் பண்ணுற மாதிரி காமெடி மாதிரி தெரியும். அப்புறம் ஃபைட்டில் பார்த்தா பயங்கர டான்ஸிங் அவ்வளோ டெரராக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி டெரரான ஒரு மிசைல். என்ன டான்ஸிங் மிசைல் அப்படின்னு என்ன அர்த்தம், அது மெனுவரபிள். அதாவது இப்போ இந்த செஜில் 2 அது அப்படி கிளம்பி அப்படி போகுது அப்படின்னா, இதை தாக்குறதுக்கு வேறு ஒரு ஏவுகணை வந்துச்சுன்னா இது டக்குன்னு இடத்த மாற்றிடும், ரூட்டை மாற்றிடும். அப்போ இது ஏமாந்து போய் வேறு இடத்துக்கு போயிடும். அப்போ இதை தாக்குறதுக்கு வேறு ஒரு ஏவுகணை வரணும், வேறு ஒரு ஏவுகணை வரும்போது டக்குன்னு இப்படி ரூட்டை மாற்றிடும் அப்படின்னு. அதை இது நம்ம சும்மா சாதாரண கையில் சொல்கிறோம். அது வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் மாக் 13 அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 16,000 km/h அப்படின்ற மாதிரி வேகத்தில் போகும்போது நமக்கு அந்த ஸ்பீடில் அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கு பேரே டான்ஸிங் மிசைல், அதாவது செஜில் 2 அப்படிங்கிறத அதை ஏவி விட்டு டெல் அவீவை நாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சமீபத்திய செய்தி.
இப்போ வந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்காவில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த யுஎஸ் சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுக்கு உள்ளுக்குள்ளே போய் சண்டை போடுறதுக்கு அந்த அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ, எங்களால் போக முடியாது அப்படின்னு. இந்த வாருக்கு இடையில இந்த போர்க்க நாங்கள் வந்து அங்கே ஈரானுக்குள்ளே போய் சாகிறதுக்கா அப்படின்ற மாதிரி, அது இப்படி இவ்வளோ நேரடியாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா, நோ, வி ஆர் நாட் ப்ரிப்பேர்டு டு என்டர் இன் டு த ஈரான் லேண்ட், இங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அதை விட ஒரு தலைக்குனிவோ, அதை விட ஒரு மிகப்பெரும் தோல்வியோ அமெரிக்காவுக்கு வேறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இப்போது ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அங்கே அடிக்கிறேன் அங்கே அடிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்கப்புறம் இன்னமும் கையில் வச்சுருக்கக்கூடிய டெட்லியஸ்ட்டு வெப்பன் அது எல்லாத்தையும் நான் வந்து இறக்குறோன்னு ஒன்றா இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சுற்றி உள்ள நாடுகள், இஸ்ரேல் எல்லாம் வந்து பயந்து போயிருக்காங்க. இதை வந்து அமெரிக்காவும் பயங்கரமாக வந்து இவர் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதாவது டெய்லி ஈரான் என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இல்லை 24 ஹவர்ஸில் இங்கே ஓகே போடு, கத்தாருக்கு வந்து ஒரு 10 மிசைல், ஒரு 25 ட்ரோன் அனுப்பு, அதுக்கப்புறம் இங்கே பஹ்ரைன் வந்து ஆல்ரெடி நிறைய நாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் அனுப்பு. ஆனால் அடிக்க வேண்டியது யார் அப்படின்னா யுஏஇ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் யுஏஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 10 மிசைலை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 45 ட்ரோனையும். இன்ட்ரெஸ்ட்னா மேலே வந்துட்டு இருக்கும்போது போட்டு அடிப்பாங்க, அடித்தவொடனே அங்கே ஏதாவது டெப்ரிஸ் கீழே விழுவுறது, கீழே டம்முன்னு விழுவோம், அங்கே தான் 4 பேர் இருந்தால் 4 ஒரு மண்டையில் விழுவோம். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யுஏஇ சொன்னது வந்து 10 மிசைலும் 45 ட்ரோனையும் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு. எனக்கு வந்து அங்கே நேரடியாக அங்கேருந்து வந்த தகவல் என்னென்னா, இப்போது துபாயோட ஏர்போர்ட்டை நோக்கித்தான் ஒன்று வந்து ராசல் கேமா ரூட்டில் அப்படியே வந்து கிசஸ் வழியே அப்படி ஒன்று வருது, இன்னொன்று அதர் சைட்லேருந்து ஒன்று வருது, அப்புறம் 3 டைரக்ஷன்லேருந்து துபாய் ஏர்போர்ட்டுக்கு மிசைல் வருது, ட்ரோன் வருது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி இங்கேருந்து அதாவது ராசல் கேமா ரூட் அந்த சைட்லேருந்து ஒரு ட்ரோன், ஒரு மிசைல், அதாவது ஒரு ட்ரோன் அப்படி வரும்போது கிசஸ்லேருந்து ஷார்ஜா ரூட்டில் அந்த ஏரியாவில் அல்நகதான் இருக்குது. அல்நகதா வந்து ஷார்ஜா அல்நகதா, துபாய் அல்நகதா மேலே இன்டர்செப்ட் பண்ண உடனே துபாய் அல்நகதாவில் விழுந்து அங்கே பெரிய டேமேஜ், ஆனால் உயிர் பலி எதுவும் இல்லை. இன்றைக்கி அதாவது அங்கங்கே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் டமஸ்கஸ் தெரு ஸ்ட்ரீட்டில் அங்கே விழுவுது, நேற்று அங்கே விழுவுது, இன்றைக்கி வந்து அல்நகதா ஏரியாவில் விழுவுது. மக்கள் வந்து என்ன பேனிக் ஆகி கிடக்காங்க, இங்கே விழுந்துருமோ, அதாவது அங்கே இன்டர்செப்ட் பண்ணி ஒரு அங்கே உள்ள அந்த வெடிபொருள் மேலேயே வெடித்து சிதறிடுது. சிதறினதுக்கப்புறம் அங்கே உள்ள பார்ட்ஸ் வந்து கீழே விழும்போது இவ்வளோ டேமேஜ் ஆகுது. ஒருவேளை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அங்கே விழுந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரங்கள். உதாரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டெல்லவியூவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான். அது வந்து யுஏஇ அங்கே இருக்கிற ஏர்போர்ட்லேயோ, யுஏஇயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள்லையோ விழுந்தால் என்ன நடக்கும், இனிமேல் அவங்களுடைய இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய திறன் வந்து குறைஞ்சிட்டே வரும்போது அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சவுதி அரேபியாவோட ரூலர் அவர் வந்து அமெரிக்காவை ப்ரெஷர் கொடுத்துருக்காரு வந்து தகவல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யுஏஇயோட பிரசிடெண்ட்டும் சவுதியோட பிரசிடெண்ட்டும் ஒன்றா பேசினாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப பேசி ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஈரானை வந்து டோட்டலாக வந்து மட்டையாக்கி விட்ருவோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்களா, அல்ல ஈரானோட வந்து நல்ல விதமாக கைகோர்த்து இருப்புன்னு பேசுனாங்கன்னா தெரியல. ஆனால் சவுதி அரேபியா பண்ணதை அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு இந்த தகவலை பார்க்கும்போது ஒரு வேளை இவங்க 2 பேரும் சேர்ந்தே அமெரிக்காவுக்கு ஈரானை போட்டு தள்ளுறதுக்கு, மட்டையாக்குற மொத்தத்துக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஆதரவு கொடுத்து ஏதாவது பண்ணி பேசியிருப்பாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது வந்து க்ளோஸ் ஆனதுன்னு க்ளோஸ்னால் கிட்டத்தட்ட அதாவது யுஎஸ் அண்டு இஸ்ரேல், அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க அப்புறம் அவங்களுடைய சார்பு நாடுகள் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணதுனால, ஆனால் மற்றபடி கப்பல்கள்லாம் போகுது வருது, சைனா கப்பலுக்கு இந்தியாவுக்கு 2 வந்துச்சு, மற்றவங்களும் போகுது வருது. அப்படி இருக்கும்போது மொத்தத்துக்கு இன்றைக்கி இந்த ப்ரைஸ் எஸ்கலேஷன் என்ன ஆச்சுன்னா 40% 50% ஆகிருக்கு. அது இன்னும் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் அரபு நாடுகளுக்கு வருமானம் குறைஞ்சி போய் இப்போது ஃபுட்டு ப்ராடக்டோட காஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை இது எல்லாத்தையும் வந்து கோதுமை இதெல்லாம் வந்து விலைவாசி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கலாம். இதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, உள்ள சவுதியிலேருந்து அந்த செங்கடல் வழியே சவுதி அரேபியாவிலேருந்து ரோடு வழியே வருமா, அல்லது கல்ஃப் ஆஃப் ஓமான்லேருந்து ஓமான் வந்து ரோடுலேருந்து இந்த பக்கம் வருமா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் எது எப்படியோ இப்போ வந்து இன்னும் சில தினங்களுக்கு அப்புறம்
யுஏஇ, சவுதி அரேபியாவோட பெரிய அளவுக்கு இஷ்யூவில் கொஞ்சம் இஷ்யூ உண்டு. கத்தார், பஹ்ரைன், குவைத்து இதெல்லாம் சாப்பாட்டுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் என்ன பண்ணார், எப்பா ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கேன், அந்த புலிக்கு பயந்தவங்களும் என் மேலே படுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இது வந்து அவங்க அலையஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு. அப்பா நீங்களும் கொஞ்சம் வாங்க, உங்கள் கடற்படை அனுப்பிவிடுங்க, இவங்களை வந்து கர்மஸ் இதில் வந்து நம்ம நின்று பாதுகாத்து எல்லாத்தையும் மற்ற கப்பலில் அனுப்பிச்சி விடுவோம், உங்களுக்கெல்லாம் வேணுங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் சைனாவையும் கூப்பிட்டு கேட்டு சைனாக்காரன் வந்து எல்லாம் எனக்கு தான் பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு, நான் ஏன் அங்கே அனுப்பணும்னு சைனா ரெஃப்யூஸ் பண்ணேன். சைனா ரெஃப்யூஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அவ்வளோ பேரும் அமெரிக்கா கேட்ட ரிக்வஸ்ட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் கமெண்ட் அப்படியே நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டு நோ ஐ எம் சாரி, நாங்கள் வந்து அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. ஸ்பெயின் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் உறவே வேணாம்னு சொல்லி அமெரிக்காவோட எம்பசி தூதரகத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா துபாய் அப்படின்னு எடுத்தோம்னா துபாயோட இதோட நம்ம இந்த டீட்டெயிலோட முடிச்சிடலாம். இப்போ துபாய் ஏர்போர்ட்டில் எவ்ரிடே எத்தனை விமானம் வருது, எவ்வளோ பேர் வர்றாங்க, இன்றைக்கி அதாவது ஒரு நாளைக்கு துபாய் ஏர்போர்ட் ஷட் டவுன் ஆயிருச்சு, இயங்கலை அப்படின்னா அதோட லாஸ் என்ன அப்படின்னா $1 மில்லியன் ஒரு நிமிஷத்துக்கு. அதாவது இது வந்து என்ன கணக்கில் சேர்க்குறேன்னு தெரியல, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து $1 மில்லியன். $1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். $10 லட்சம் அப்படியா இன்ட்டு 100 அப்படின்னு கணக்கு வச்சிட்டிங்கன்னா 10 கோடி ரூபா. ஒரு நிமிஷத்துக்கு 10 கோடி ரூபா துபாய் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகிறதுனால லாஸ். அதில் என்ன வருது, அங்கே கார்கோ வரும், மக்கள் வருவாங்க, அது சம்மந்தப்பட்டு எல்லா ஆப்ரேஷன் காஸ்ட்டு, இது காஸ்ட்டு, எல்லா வருமானம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு 10 கோடி ரூபா துபாய் ஏர்போர்ட்னால லாஸ். அல்லது அது 10 கோடி வந்து நீங்கள் 1000 பிரிக்கிறீங்கன்னா எத்தனை கோடி, 900 கோடி ரூபா, 9000 கோடி ரூபா வந்து ஒரு நாளைக்கு லாஸு. இப்போ எத்தனை நாளாக, கிட்டத்தட்ட இன்றைக்கி 18வது நாள். அதில் துபாயோட அந்த ஏர்போர்ட்டு ஃபுல் ஆப்ரேஷன் இல்லை, ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கா. அதனால் துபாயோட வருமானத்தில் பெரிய அளவுக்கு இழப்பாக இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு பெரிய சிக்கல். அதுவும் இல்லாமல் துபாயில் அங்கே ஏர்போர்ட்டு அந்த ஃபியூயல் டேங்க்கில் ட்ரோன் வந்து நேற்று விழுந்துச்சா, அதை வந்து அங்கே போனவங்க வந்தவங்கலாம் அதை வந்து வீடியோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டாங்க இல்லையா. அதில் 35 பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 19 பேர் இந்தியன் அப்படின்றாங்க. ஸோ இந்த காணொலி மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுறேன்னா, எனக்கு நண்பர்கள் வந்து அப்பப்போ வந்து சில நேரடி இதில் ஃபோனில் இல்லாமல் சில நேரங்களில் வந்து எனக்கு தகவல் கொடுக்குறாங்க, எனக்கு வாய்மொழி தகவல். அதுவும் வந்து ஒரு மாதிரி கொடுத்தாலே போதும். இப்போ ஆர்வத்துலேயோ ஆர்வ கோளாறுலேயோ நீங்கள் சோசியல் மீடியாவில் பகிர வேண்டாம். எந்த ஒரு வீடியோ எடுத்தால் கூட வீடியோ கையில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்ன நடந்தாலும் நீங்கள் வீடியோ எடுக்காமல் இருக்க நல்லது. அப்படியே எடுத்தால் கூட நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது எது மூலமாகவோ, அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கு இல்லையா, ஒரு மெசஞ்சர் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அப்படி எது மூலமாகவும் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு, இப்போ குறிப்பாக இப்போ தமிழர்கள் இல்லைன்னா மலையாளிகள் இருந்தால் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு, யூகேக்கு அப்படின்னு உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்குமே அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் நேரடியாக எடுத்து எதையும் அனுப்பாதீங்க. இங்கேருந்து போன வீடியோ எங்கேயாவது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அது வெளிப்பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்கேருந்து வந்துருக்குன்னு சொல்லி ஐபி அட்ரஸ் வரைக்கும் பார்த்து, துபாயில் இந்த ஃபோன்லேருந்து வந்திருக்கு, இந்த ஃபோன் யாரோடது அப்படின்னு போட்டு இமீடியட்டாக பிடிச்சிட்றாங்க. இந்த மாதிரி ரிஸ்க்கு நம்ம வந்து பிழைக்க போன இடத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம சொல்கிறது இது முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து துபாய் பெரிய லாஸில் இருக்குது எவ்ரிடே. அப்படிங்கும்போது ஒரு 9000 கோடி ரூபா டெய்லி லாஸ் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் போச்சு அப்படின்னா என்னத்துக்கு ஆகும்? அதோட வருமானத்தில் பெரிய அளவுக்கு லாஸில் இருக்குது. இது எதுக்கு ஏன் துபாய் பர்டிகுலர் சொல்லணும்னா, நமக்கு நம்ம இந்தியாவுக்கு துபாய்க்கும் அவ்வளோ நெருக்கம் இருக்குது, பிஸ்னஸ் டைஸ் நிறையா இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு வழியில் வந்து ஈரான் வந்து துபாய் அடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம போகலை, அது அவங்க பாடு. ஆனால் நமக்கு இதனால் லாஸாக என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் நிறைய பேர் அங்கே துபாயில் இருக்காங்க, அதனால் நமக்கு வந்து லாஸ் ஆகுன்ற ஒரு வருத்தம் உண்டு அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.